வணக்கம், நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். இன்றைக்கி என்ன ஸ்மூதி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, பப்பாயா, பைனாப்பிள், கேரட் இதை வச்சு நம்ம இன்றைக்கி ஸ்மூதி பண்ண போகிறோம். இதோடு கூட நீங்கள் வந்துட்டு ஆரஞ்ச் ஜூஸ்னு சாத்துக்குடி ஜூஸ் ஆரஞ்ச் ஜூஸ் ஏதான ஒன்று விட்டு நல்லா அரைச்சேல்னா நல்லா வரும். பட் நான் இன்றைக்கி எந்த ஜூஸும் யூஸ் பண்ண போகிறதில்ல, ஜஸ்ட் நான் வாட்டரை விட்டு தான் பண்ண போகிறேன். உங்கள் சௌகரியம், உங்களுக்கு வாட்டரை விட்டு பண்ணினா கூட போரும்னா பண்ணிக்கோங்க. பட் இதுவும் நல்ல ஒரு காத்தால வேளைக்கு நல்ல ஒரு ஃபுல் மீல் கிடைக்கக்கூடிய ஒரு இது பார்க்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு இது 2 கேரட் துண்டமாக நறுக்கியிருக்கேன், இதை போடுறேன். பப்பாயா இது ஒரு சின்ன பீஸ், அதையும் போடுறேன். பைனாப்பிள், ஸோ ஒரே ஒரு பனானா, இதெல்லாம் வந்து நம்ம 2 கிளாஸ் கூட குடிக்கலாம். ஸோ இதில் கொஞ்சம் லைட் ஒரு புளிப்பு வேணும் நமக்கு, அதுக்கு தான் அந்த ஆரஞ்ச் ஜூஸ் சொன்னேன். ஆரஞ்ச் ஜூஸ் சாத்துக்குடி ஜூஸ் யூஸ் பண்ணுறவா வந்து லெமன் புழிய வேண்டாம். ரெண்டு டீஸ்பூன் தான் ஹனி விடுறேன். வாட்டர் ஒரு கப் கிட்டக்க. அதே மாதிரி ஒரு கப் கிட்டக்க நீங்கள் ஆரஞ்ச் ஜூஸோ சாத்துக்குடி ஜூஸோ விடுறோம்னா வாட்டர் விட வேண்டாம், எலுமிச்சம்பழம் விட வேண்டாம். இது ரெடி ஆகிடுது. இதில் வந்துட்டு ஃப்ளாக்ஸீட் பொடி வேணுங்கிறவா ஒரு டீஸ்பூன் நிச்சயமாக ஃப்ளாக்ஸீட் பொடி யூஸ் பண்ணி நீங்கள் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். ஓட்ஸ் ஸ்மூதி இது வந்து டயட்டில் இருக்கிற வாழ்க்கெல்லாம் ரொம்ப 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 நல்லது. அட் த சேம் டைம் நம்ம இதில் வந்து ஃப்ளாக்ஸீட் யூஸ் பண்ண போகிறோம். ஃப்ளாக்ஸீட் பற்றி எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். தெரியாத ஒரு விஷயத்தை பற்றி மட்டும் நான் சொல்லணும்னு நினச்சிட்டுருக்கேன். ஃப்ளாக்ஸீடில் வந்துட்டு எல்லாருக்குமே தெரிஞ்சது ஒமேகா D3 இருக்குது, ரொம்ப ஹை ஃபைபர், நிறைய அதில் ஜிங்க் இருக்குது, அது விட்டமின் இருக்குது, எல்லாம் தெரியும் எல்லாருக்கும். ஆனால் தெரியாதது ஒன்று என்னென்னா, தைராய்டு பீப்புளுக்கு அது சரி வராது. ஏதான ஒரு வாரத்தில் 1 நாள் 2 நாள் அது 1 டீஸ்பூன் 2 டீஸ்பூனுக்கு மேலே எடுத்துக்க முடியாது. அது அதே மாதிரி லூஸ் ஸ்டூல்ஸ் இருக்கிறவாலும் அதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி கூகுளில் போட்டிருந்தான், நான் அது படித்து பார்த்ததில்ல. ஏன்னா அது வந்து லாக்ஸேட்டிவ் இது இருக்குன்றதுனால அது வந்து அந்த மாதிரி பர்சனுக்கெலாம் சரிப்பட்டு வராது. பாக்கி நமக்கு எல்லாருக்கும் ஜென்ரலாக ஃப்ளாக்ஸீட் பற்றி, ஆளி விதை இதை பற்றி தெரிஞ்ச ஒரு இது தான். ஸோ இது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஓட்ஸ் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஓட்ஸை வந்து இந்த மாதிரி 10 மினிட்ஸாக ஊற வச்சுருக்கேன். இதோட கூட 2 போடுறேன் டேட்ஸ், பேரிச்சம்பழம். டேட்ஸுன்னே திருப்பி வரது பாருங்க. பேரிச்சம்பழம் 2 போட்டிருக்கேன். இது 2 முதல்ல மிக்சியில் எடுத்துக்கலாம். இது ஒரு 10 நிமிஷமாக ஊறின ஓட்ஸ். இது ஒரு சின்ன டீஸ்பூன் இந்த ஃப்ளாக்ஸீட் போடுறேன், ஆளி விதை. அதே மாதிரி இதுக்கு நிலக்கடலை, வறுத்த நிலக்கடலை, வெறும் வறுத்த நிலக்கடலை தோலியெல்லாம் மட்டும் நல்லா எடுத்துகிட்டு அது வந்து ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்குவோம். 2 டீஸ்பூன் போடுறேன். இதுக்கும் ஒரே ஒரு பனானா. இதுக்கு நம்ம என்ன போடுறோன்னா நாட்டு சர்க்கரை ஒரு 2 உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. நான் ஒரு 2.5 டீஸ்பூன் கிட்ட போட்டிருக்கேன். இதில் இன்றைக்கி நான் வந்து வெறும் வாட்டர் விட்டு தான் இதை அரைக்க போகிறேன்.
1 கப் வாட்டர் விட்டு அரைச்சிருக்கேன் நான். பால் வேணுங்கிறவா பால் விட்டு அரைச்சிக்கலாம் நீங்கள், உங்கள் சௌகரியம் அது. ஸோ இந்த இதுவும் ரெடி ஆகிடுது. மேலே வந்து நீங்கள் கொஞ்சமாக நிலக்கடலை க்ரஷ் பண்ணி போட்டுனாலும் நல்லாயிருக்கும் குடிக்கிறச்சே. இந்த வறுத்த நிலக்கடலை வந்து நல்ல ஒரு இது கொடுக்கும் உங்களுக்கு. ஸோ இதில் வந்து ரிச் இன் ப்ரோட்டீன் அண்ட் ஃபைபர் அண்ட் நீங்கள் சொல்கிற மாதிரி நம்ம ஓட்ஸ் வந்து நல்ல ஒரு ஃபுல் டே மீலுக்கு உண்டான அளவுக்கு தெம்பை கொடுக்கக்கூடியது. ஃப்ளாக்ஸீட் நம்ம இது கொடுத்துருக்கோம். ஸோ ஒமேகா 3 எல்லாமே இதில் இருக்குது. ஸோ இதுவும் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ட்ரிங்க். ஸோ கண்டிப்பாக இதையும் நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணிவிட்டு, நான் இது ஐஸ் போடாமல் பண்ணியிருக்கேன். இஃப் சப்போஸ் உங்கள் எல்லாருக்கும் ஐஸோடு வேணும் அப்படின்னு சொன்னேன்னா ஐஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நான் இதை மில்க்கு யூஸ் பண்ணலை. மில்க் பிடிச்சவா வாட்டருக்கு பதிலாக மில்க் யூஸ் பண்ணுறதுலாம் பண்ணிக்கோங்க. ஆனால் ஸ்மூதி அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக வாழைப்பழம் யூஸ் பண்ண தான் வேணும். வாழைப்பழம் வந்து கண்டிப்பாக ஒரு நாளைக்கு ஒரு பனானா எடுத்துக்கிறதுல தப்பே கிடையாது. நீங்கள் உங்கள் சௌகரியம் போல் ஏதாவது ஒரு பனானா எடுத்துக்கோங்க. ஸோ இதுவும் இப்போ ரெடி ஆகிடுது. எல்லோரும் கண்டிப்பாக இதையும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படின்றது எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.